எழில், ரொம்ப நேரமா சிரிச்சிட்டு இருந்தீங்க எழில், சொல்லுங்க. தாவேகாவுடைய அறிக்கை சொல்லும் செய்தி என்ன? இந்த அறிக்கைக்கு முன்னாடி முன்பு பேசிய தாவேகா ஆதரவாளர் வந்து பாசிசமா பாயாசமா அப்படின்னு பேசினதுக்கு வந்து விளக்கம் ஒண்ணு சொல்றேன். அது என்னன்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது வேணா ஒரு நிமிஷம் எனக்காக அவர்கிட்ட கேட்டு சொல்றீங்களா? என்ன அது நான் விளக்கம்? உண்மையில சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா அதை வச்சு ஒரு 10 நாள் வந்து நிறைய டிபேட்ஸ் நடத்தி எங்களுடைய மாநாட்டுல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் என்னன்னா, அதாவது இப்போ ஒருத்தருக்கு அவருக்கு அல்வா கொடுத்துட்டாருப்பா, இவர் வந்து அவரு அல்வா கொடுத்த இது ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ற பதம் தான் பாசிசம்க்கு பாயாசம்ன்றது ரைமிங்கா இருந்ததுனால அவர் சொன்னார். என்னன்னா, பாசிசம் சொல்லி உங்களுக்கு பாயாசத்தை கொடுத்துன்னு இருக்காங்க, பாசிசம் சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றத அவர் சொன்னாரே ஒழிய பாசிசத்தை வந்து பாயாசத்தோட கம்பேர் பண்ணல. எல்லாரும் என்ன எப்படி பேசுனாங்க, பாசிசம்னா பாயாசம் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் அது வந்து ஒரு மெட்டஃபோரா சொல்றேன். சரி, ஓகே ஓகே. நான் வேற ஏதோ புதுமையான விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் கேட்டேன். இது ஓகே தான், எனக்கு சாதாரணமான விளக்கமா தான் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்ச பிறகு அது வந்து பெரிய அரசியல் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் நம்ம நண்பர் பேசினது வந்து அந்த துணியில அவர் பேசிட்டு இருந்தார். அதாவது எடுத்த உடனே முதல் வார்த்தை வந்து தாவேகா வந்து காய்ச்ச மரம் அப்படின்றாரு. இது இப்பதான் செடியே நட்டுருக்காங்க, இன்னும் தண்ணி ஊற்றணும், வளரணும், அதுக்கப்புறம் தான் காய்க்கணும். ஆனால் அதுக்குள்ளார வந்து இது காய்த்த மரம் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன மரம் அப்படி இருக்குன்னு தெரியல. இதுல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து அதிமுக உடைய பாணி, அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து என்ன மாதிரியான வாக்குகளை வந்து அவங்க பின்னாடி வளர்த்து வச்சிருந்தாங்க, உருவாக்கி வச்சிருந்தாங்க அப்படின்றது வந்து ரொம்ப அவ்வளவு எளிதான புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. அதை வந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும், எம்எஸ்எஸ் பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர், அவர் வந்து இமேஜ் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதினார். தமிழ்ல கூட பிம்பச்சிறை அப்படின்ற பேர்ல மொழிபெயர்த்து வந்திருக்கு. அதுல வந்து எம்ஜிஆருக்கு கிடைத்த அந்த பிம்பம் வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு கடவுள் பிறவி அப்படின்ற அளவுக்கு அவருக்கு ஏற்பட்ட அந்த பிம்பம் வந்து எப்படி வந்துச்சு, எப்படி அதுக்கான சமூக காரணிகள் என்ன, திரைப்படங்கள்ல அவர் என்னென்ன மாதிரி விஷயங்களை செஞ்சாரு, பெண்களுடைய ஆதரவு அவருக்கு எதற்காக வந்துச்சு, அந்த காலகட்டத்தில் இருந்த சமூக சூழ்நிலைகள், அடுக்குகள், ஏற்றத்தாழ்வுகள்லாம் என்ன இருந்துச்சு, இதெல்லாம் ரொம்ப ஆய்வு செய்து ஒவ்வொரு சாப்டரா அந்த புக்ல வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதனுடைய பின்னணியில தான் வந்து எம்ஜிஆருக்கு வந்து மிகப்பெரிய ஆய்வு கிடைச்சிது அப்படின்றத அவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகுதான் அந்த நூல் வெளியே வந்துச்சு. ஸோ மிக அடர்த்தியான ஆய்வுகள் கொண்ட அந்த நூல். இப்போ இவங்க தமிழக வெற்றி கழகம் அவங்க பேசுறத, அவங்களுடைய விஜயோடைய திரைப்படங்களை வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா, அதாவது எம்ஜிஆர் எதன் வழியாக வெற்றி பெற்று எம்ஜிஆராக ஆனாரோ அந்த ஃபார்முலாக்குள்ளார வந்து விஜய் பொருந்தவே மாட்டார். ஏன்னா இவர் அதற்கு எதிரான காட்சிகள்ல, அதற்கு எதிரான காட்சி அமைப்புகள் கொண்ட கதைகள் கொண்ட படங்கள்ல தான் இவர் தொடர்ந்து நடிச்சிருக்கார். எனவே விஜய் வெற்றி பெற்றார் அப்படின்னா, என்னுடைய இதுக்காக சொல்றேன், விஜயோடைய வெற்றி வந்து எம்ஜிஆருடைய வெற்றியை வந்து கேள்விக்குள்ளாக்கும், இல்லைன்னா சமூகம் அந்த அளவுக்கு தலைகீழாக புரண்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி தான். 90s வரைக்கும், லேட் 80s வரைக்கும் எம்ஜிஆருடைய வெற்றியை நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கான சமூக காரணிகள் அப்படியே புரண்டு போய் வேறு மாதிரியா இருந்தாதான் விஜய் வந்து அந்த அளவுக்கான செல்வாக்கை மக்கள் ஆதரவை பெற முடியும். எனவே என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கிறதா பார்க்கறீங்க உங்களுடைய? இல்ல, அது அவங்க கருதுறாங்க, எனக்கு தெரியல. எனக்கு இந்த 30 ஆண்டுகள்ல என்ன பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. இடையில வந்து பெரிய மாற்றம் அப்படின்னா ஒரு மாடர்ன் சொசைட்டி வந்திருக்கு, அதாவது குளோபலைசேஷன் வந்திருக்கு, ஒரு நவீன டெக்னாலஜி, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்திருக்கு. மற்றபடி சமூக அமைப்புகள், மக்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நகரமயமாக்கல் வந்திருக்கு. இது மாதிரியான காரணிகள் வேணா அந்த 30 ஆண்டுகள்ல நடந்திருக்கலாம். ஆனா அது வந்து விஜய்க்கு வந்து பெரிய ஆதரவை எம்ஜிஆர் காலத்தில் இல்லாத இப்போது இருக்கிற காரணிகள் இதுதான். ஒரு அர்பனைசேஷன் இருக்கு, மாடர்ன் சொசைட்டி வந்திருக்கு, எக்கானமி வந்து மாடர்ன் ஆயிருக்கு. இந்த மாடர்ன் சொசைட்டியுடைய டார்கெட் ஓட்டர்ஸ், யங்ஸ்டர்ஸோடைய ஓட்டர்ஸ் வந்து விஜய் அப்படிங்கிறது தானே இன்னைக்கு ஒரு பேசு பொருளா இருக்கு. அப்படி பார்க்க முடியுமா? அதுல எவ்வளவு பேர் இருக்காங்க, அந்த மாடர்ன் எக்கானமிக்குள்ளார எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா விஜயோடைய வெற்றி வந்து எம்எஸ்எஸ் பாண்டியன் தொகுத்து அளித்த அந்த ஃபார்முலாக்குள்ளார வந்து எதுலையுமே பொருந்தல அவருடைய படங்கள்.
நீங்க இப்ப சமீபத்துல வந்த படத்துல கூட குடியை குடிக்க இது பண்ற மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு கேட்டானுங்க, சரியா தெரியல, அந்த ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல கூட அந்த பிரச்சனை வந்தப்போ கூட உடனே வீடியோ எடுத்து வெளியே வந்துருச்சு. டாக்டர் அவங்க வந்து கத்தி வச்சு மிரட்டுறது. அதே மாதிரி வந்து அந்த சிறுபான்மையினர் மீதான அந்த பயங்கரவாதிகள்ன்ற அந்த பிம்பத்தை வந்து மேலும் மேலும் அதை உறுதி செய்யற மாதிரியான படங்களை வந்து அவர் தொடர்ச்சியா நடிச்சது. அது மாதிரி பெண்களை வந்து அவரு கேலி செய்யறது, அதுக்கு கிண்டல் முன்னாடி செய்யறது. இருந்தப்ப அவருடைய பட கதாபாத்திரங்கள் நீங்க எம்ஜிஆர் அந்த புக்கோட நீங்க, ஏன்னா எம்ஜிஆர் வந்து கொள்கை சார்ந்து அவர் இயக்கங்கள் அப்படியெல்லாம் போய் அதுக்கப்புறம் சினிமா அப்படின்னு வந்தாரு. எம்ஜிஆருடைய கொள்கை பின்னணிக்கே நான் வரல. அதனால கூட இருக்கலாம். ஆனா இவருடைய திரைப்படங்களை வச்சு நாம விஜய டைரக்டா அரசியல்லையும் அவரு பொருந்துவாரா, இப்படி எல்லாம் கேரக்டர் பண்ணிருக்கிறாரு. இன்னும் ஜெண்டர் ரோல்ஸ்ல எல்லாம் கூட ரொம்ப மோசமான கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. பெண்கள் பார்வை மீதான மதிப்பீடுல எல்லாம் கடந்த காலம் அது டைரக்டர்ஸோட இன்புட்டா தானே இருந்திருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது அதை வைத்து ஒப்பிடுவாங்களான்னு கேக்குறேன். இல்ல டைரக்டர்ஸோட இன்புட்ங்கிற அளவுக்கு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. அங்க வந்திருந்தவங்க எல்லாம் வந்து விஜய் பேசினாருன்னு நினைச்சிட்டு தானே வந்திருக்கிறாங்க அந்த இளைஞர்கள்லாம். எனவே இதுல வந்து ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டிய விஷயம் தான் அது. எம்ஜிஆருடைய அரசியல் பின்னணியெல்லாம் தாண்டி எம்ஜிஆருக்கு ஒர்க்கான சில அம்சங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கூட இவர்கிட்ட இல்லையே. எம்ஜிஆருக்கு இருந்த பின்னணியும் இவர்கிட்ட இல்ல. எம்ஜிஆருடைய திரைப்படங்கள் வெற்றி பெற்றதுக்கான காரணங்களுக்கான அந்த ஃபார்முலாக்குள்ளேயும் இவர் பொருந்தல. ஏன்னா இவர் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவார் அப்படின்றது எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. ஆனா இந்த மாதிரி சமயத்துல வந்து இவருடைய கட்சி வந்து இவங்க நான் பேசும்போது சொன்னாங்க, யாரோ கலப்பி விட்டுறாங்க, இதுக்கு எந்த ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா விஜய் வந்து அவரோட முதல் மாநாட்டு பேச்சுல உரையில வந்து என்ன சொன்னாரு, அண்டர் டீலிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து பாஜக கூட அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா. அது எந்த அடிப்படையில் அவங்க அந்த குற்றச்சாட்டு சொன்னாங்க? ஒரு முதல் உரை ஆற்றும் போது அது ஒரு பொறுப்பான உரையா இருக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன அடிப்படை இவங்க வச்சிருக்காங்களா? ஏதாவது அண்டர் டீலிங் போட்டிருக்கிறதுக்கான ஏதாவது காரணங்கள், அதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது வச்சிருக்காங்களா? அது மாதிரி ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஊழல் பண்ணாங்க அப்படின்னு பொதுவான குற்றச்சாட்டுகள் சொல்றாங்களே, அதுக்கான என்ன இவங்க ஆதாரம் வச்சிருக்காங்க? அதை அங்கேயே மக்கள்கிட்ட வெளியிட்டு இருக்கலாம், இல்ல கட்சி ஆரம்பிச்சு இத்தனை நாளாவது இப்ப வெளியிட்டு இருக்கலாம். எனவே இவங்க வந்து ரொம்ப எனக்கு முன்னாடி பேசிய குறித்த ஆய்வுகள் அல்லது ஆத்தென்டிக்கான டேட்டா இல்லாம பேசுறாரா அவரு? பொதுப்படையான குற்றச்சாட்டுகள் தானே சொல்றாரு. அண்டர் டீலிங்னு சொன்னார் இல்லைங்களா, ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். அது மேடையில பயன்படுத்தினார். அது என்ன ஆதாரத்தோட பயன்படுத்தினாரா? அதுக்கு ஆதாரம் இவர் வச்சிருக்காங்களா? யாராவது சொல்ல முடியுமா? அதை பயன்படுத்துறாரு. அது மாதிரி பொதுவான குற்றச்சாட்டுகள், ஜென்ரிக் குற்றச்சாட்டுகள்லாம் வந்து எந்த வகையில் ஈடுபடும், அதுதான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் நீங்க கடந்த 2 வாரமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் போறாங்க. கட்சிகளுடைய கட்டமைப்புகளை வலுப்படுத்துறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்பு இருந்து பல திட்டங்களை அவங்க கட்சி தொண்டர்களுக்கு வந்து வகுத்து கொடுத்து அதெல்லாம் செயல்பட்டு இருக்கான்னு பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் வந்து அமெரிக்கா போயிருந்த போது கூட இங்க வந்து பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தணும் சொல்லியிருந்தாங்க. இப்போ எடப்பாடி வந்து பகுதி வட்டக்கழக அளவுல, பகுதி கழக அளவுல அவங்க வந்து உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தணும்னு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து மாநாடு நடத்திட்டு அந்த என்னது சென்னைக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ஊர் இருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ள போனாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆளையே காணுமே, எங்க இருக்கிறாரு, என்ன இது எதுவுமே தெரியல. இப்படி இருக்கக்கூடிய கட்சி இந்த 20 நாள் 22 நாள் ஆகுதுன்னா எங்க இருக்கிறாங்க? ஒண்ணுமே புரியலையே. ஆனா இவங்க பேசுறத பாத்தீங்கன்னா வந்து 3வது இடம் ஏன் எங்களுக்கு 3வது இடத்துல இங்க வைக்க பாக்குறாங்க அப்படின்னு மூன்றாவது இடத்துல வைக்க பாக்குறதே வந்து உங்களுக்கு கொடுத்த பிரிவிலேஜ் தான். 3வது இடமே உங்களுக்கு பிரிவிலேஜ் தான். என்ன செயல்பாடு எதுவுமே தெரியலையே. 4வது இடத்துல வேணா வச்சிருக்கலாம். ஏற்கனவே நிரூபிச்ச ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா, வாக்கு வாங்கின கட்சி. 4வது இடத்துலதான் இப்போதைக்கு பிளேஸ் பண்ண முடியும். அவங்க வந்து அவங்க எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணி அவங்க நிரூபிச்சுக்கிட்ட பிறகுதான் அவங்க எந்த இடத்துல 1வது இடத்துல வைக்கணுமா 2வது இடத்துல வைக்கணுமான மக்களுடைய வாக்கு தானே தீர்மானிக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமெச்சூர்டா இப்பயே நிறைய அவங்க எனக்கு ஒரு கிளாரிட்டி சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க இன்னைக்கு முதலமைச்சர் சுற்றுப்பயணம், எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து சுற்றுப்பயணம், கட்சி தொண்டர்களை சந்திக்கிறது, கலாய்வுக்கு போறது அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க. இன்றைய லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து முன்பு மாதிரி வெறும் அறிக்கையோட நிப்பாட்டிக்க முடியாது, களத்துல இறங்கி கிரவுண்ட்ல நின்னு பார்க்கணும் அப்படிங்கிறது இன்னைய காலகட்டத்திற்கு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு மிக முக்கியமான ஒன்றா இருக்கா? சோஷியல் மீடியா வந்துருச்சு அப்படின்னு ஒரு பார்வை இல்லையா? இல்லைங்க, நிச்சயமா இருக்குங்க. சோசியல் மீடியா வந்து எவ்வளவு தூரத்துக்கு போய் என்ன ரீச் பண்ண முடியும்? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு கூட ஒரு கூட்டத்துல செய்தியில பார்த்தா ஷேரை கூட தலையில தூக்கிட்டு போனாங்க. ஒரு கூட்டத்துல
ஏதோ ஒரு ஊர்ல வந்து மக்களுக்கு ஷேரை கொடுத்து கூட்டு போனாங்கன்னு ஒரு செய்தியில பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து மக்கள் இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க. கிராமப்புற பகுதிகளில் இருக்காங்க, மக்கள் ரீச் பண்ண முடியாத ஏரியால இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு லீடருக்கான இமேஜ் வந்து மக்களுக்கு தேவைப்படுது. ஒரு பிராண்டுன்னு சொல்ற மாதிரி ஒரு தலைவருடைய முகம், ஒரு ஆளுநருடைய முகம் வந்து மக்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தான் இன்னும் மக்கள் இருக்காங்க. சோசியல் மீடியால வந்து நீங்க எவ்வளவு பேர் ரீச் பண்ண முடியும்? அதெல்லாம் வந்து யூஎஸ் எலெக்ஷனே அப்படி நடக்கான்னு தெரியலையே. அவங்களே போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. மக்கள்கிட்ட வெளியே வந்து, சென்னையை தாண்டி வெளியே வந்து ஒரு கூட்டம் பேசிட்டு உள்ள போயிருக்காரு. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச உங்களுடைய செயல்பாடு. அதுக்கு பிறகு 2 அறிக்கை வந்திருக்கு.